தமிழக அரசு இந்த விஷயத்தில் தன்னுடைய சட்டமன்றத்தையும் தமிழக மக்களையும் ஏமாற்றுவதை முதல்ல கைவிட வேண்டும். மன்றத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் தமிழக அரசு பொறுப்பேற்கும் பொழுது வருஷந்தோறும் நாங்கள் 180 நாள் சட்டமன்றத்தை நாங்கள் நடத்துவோம்னு சொன்னாங்க. ஆனால் 122 நாள் தான் வருஷந்தோறும் நடத்துகிறாங்க. அதிலும் கூட அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனைக்காக கோரிக்கை எழுப்புனா, கேள்வி எழுப்புனா அதெல்லாம் கிண்டல் செய்கிற போக்கு இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்திருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து எப்பொழுதுமே ஒன்றிய அரசுடைய எல்லா நிறுவனங்களும் ஒன்றிய அரசின் கைப்பாவையாக இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் என்ஐஏ இது வரைக்கும் நாங்கள் அதோடைய விசாரணை அமைப்புகளை கேள்விக்குறியாக்கியிருக்கோம். அதுபோல் இடியினுடைய நடவடிக்கைகளை ஐடியினுடைய கேள்விக்குறியாக்கியிருக்கோம். இந்த நிலையில் அதிமுகவுடைய பார்வை சிபிஐ வேணும் என்று சொல்கிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசுடைய ஃபெயிலியரை ஒத்துக்கிறேன். எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டமானது இப்பொழுது இங்கே இனிதே துவங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்திலே நாங்கள் கீழ்கண்டவாறு தீர்மானங்களை நாங்கள் இப்பொழுது முன்னெடுத்திருக்கிறோம். குறிப்பாக கடந்த ஒரு வார காலத்திற்கு முன்பாக மிகவும் ஒரு துயர சம்பவமாக தமிழ்நாட்டுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்று இருக்கிற ஏறத்தாழ 60 பேருக்கும் அதிகமாக இறந்து போயிருக்கிற விஷச்சாராய மரணங்களுக்கு அதில் மரணித்திருக்கிற குடும்பத்தினருக்கு எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் நாங்கள் எங்களது ஆழ்ந்த இரங்கலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோடு இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு தமிழக அரசு திறந்த மனதோடு இந்த மரணங்களுக்கு முழு பொறுப்பேற்றிட வேண்டும் என்றும் நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். ஏறத்தாழ கடந்த வருடம் மரக்காணம் செங்கல்பட்டு பகுதியில் 12 பேர் இறந்து போனதில் இருந்து கூட தமிழக அரசு இதுவரை பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் இந்த 60க்கும் அதிகமானோருடைய இந்த மரணங்கள் நமக்கு தெரிவிக்கிறது. தமிழ்நாட்டுடைய அரசு எந்திரம், நிர்வாக எந்திரம் தோற்று போயிருக்கிறது என்பதைத்தான் இந்த கருணாபுரம் பகுதியில் இறந்து போயிருக்கிற மக்களுடைய செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே தமிழக அரசினுடைய சார்பாக செயல்படுகிற அந்த மதுவிலக்கு பிரிவு போன்ற இந்த பிரிவுகளில் இந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு உடந்தையாக இருந்த அத்தனை அதிகாரிகளும் அரசு எந்திரத்தினுடைய உச்சபட்ச பொறுப்பில் இருக்கிற அனைவருமே இதற்கு பொறுப்பேற்றிட வேண்டும். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை தமிழக அரசு முன்னெடுத்திட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இது சம்பந்தமாக பேசிய தமிழகத்துடைய முதல்வர் கடந்த 3 ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் அங்கே 14,000 வழக்குகளை நாங்கள் கள்ளச்சாராய வழக்குகளாக நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம்னு சொல்கிறாரு. 14,000 வழக்குகளை பதிவு செய்திருக்கிறோம் என்று சொல்லுகிற தமிழக முதல்வர் சரியான முறையிலே அதனை கண்காணித்திருந்தால் இந்த மரணத்தை தவிர்த்திருக்கலாம். சிபிசிஐடிக்கு நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணிட்டோம்னு சொல்கிறதுனாலையோ கலெக்டரையோ எஸ்பி மீதோ நடவடிக்கை எடுத்து விட்டோம் என்று சொல்வதனாலும் மட்டும் தன்னுடைய பொறுப்பு தீர்ந்து விடாது என்பதை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த 60க்கும் அதிகமானோருடைய மரணத்திற்கு காரணமான அத்தனை அதிகாரிகளும் எந்தவிதமான பாரபட்சமின்றி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த மரணங்கள் தமிழ்நாட்டில் கடைசி மரணமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே எஸ்டிபிஐ கட்சி தொடர்ந்து சொல்லி வருவதைப் போல தமிழ்நாட்டில் மது கலாச்சாரத்தின் காரணமாக மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிற மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. உலகத்தில் எங்கெல்லாமோ கிடைக்கிற போதைப் பொருள்லாம் கூட இப்போ சாதாரணமாக கல்லூரிகளிலும் அதே போல் பள்ளிகளிலும் சாக்லேட் வடிவில் கிடைக்கிறது. எனவே இந்த போதை கலாச்சாரத்திலிருந்து தமிழகத்தை மீட்பதற்காக திட்டங்களை எல்லாம் தமிழக முதல்வர் அறிவிக்கிறார். ஆனால் போதை கலாச்சாரம் குறைஞ்ச மாதிரி தெரியல, கள்ளச்சாராய மரணங்கள் குறைந்ததாக தெரியல, அதே போல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் குறைந்ததாக தெரியல. எனவே இது ஒரு அதிதீவிரமான பிரச்சனை. இந்த அதிதீவிரமான பிரச்சனையில் தமிழக அரசு கவனம் எடுப்பதோடு தமிழ்நாட்டிலே பூரண மது விலக்கை உடனடியாக அமல்படுத்திட வேண்டிய காலத்தினுடைய கட்டாயம் இது. பீகார் மாநிலம் எவ்வாறு அமல்படுத்தியதோ அதுபோல தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கை உடனடியாக கொண்டு வந்துட வேண்டும். மதுவினால் வருகிற வருமானம் நாட்டிற்கு அவமானம் என்கிற காந்தியடிகளுடைய சொல்லை பின்பற்ற வேண்டிய கடமை சமூக நீதி அரசு என்று சொல்லுகிற நமது அரசிற்கு இருக்கிறது என்பதை இப்பொழுது நாங்கள் உணர்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அதிதீவிரமான பிரச்சனையை பற்றி எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு போராடுவதற்கு கூட அனுமதி வழங்காத அவல நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது. எனவே இந்த கள்ளச்சாராய மரணங்கள், விஷச்சாராய மரணங்கள் கடைசியாக இருக்க வேண்டும் என்பதை தமிழக அரசு சபதமேற்க வேண்டும். எஸ்டிபி கட்சி இந்த பூரண மதுவிலக்கு வேண்டிய போராட்டங்களை இப்பொழுது நாங்கள் தீவிரப்படுத்தவிருக்கிறோம் என்பதை இந்த தருணத்தில் நான் கூறிக்கொள்கிறேன். இரண்டாவதாக,
சாதிவாரி கணக்கெடுப்பு சுதந்திரத்திற்கு முன்பாக எடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இதுவரை எடுக்கப்படவில்லை. அது தொடர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும். அதன் மூலமாக இடஒதுக்கீடு போன்ற பலன்களை அந்தந்த சமூகங்களுக்கு முறையானபடி புள்ளி விவர அடிப்படையில் வழங்கப்பட வேண்டிய தகவல்கள் இப்பொழுது ஒன்றிய அரசிடமும் அதுபோல் தமிழக அரசிடமும் இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டிலே எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலுவாக சொல்லியிருக்கிற இந்த தருணத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழகத்துடைய முதல்வர் சாதிவாரி கணக்கெடுப்பை ஒரு மாநில அரசு எடுக்க முடியாது என்பதாக சொல்லி அறிக்கை அளித்திருக்கிறார், உரையாற்றியிருக்கிறார். இந்த பேச்சு உண்மைக்கு புறம்பான பேச்சு. பீகார் மாநிலத்தினுடைய அங்கே எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பை எப்படி உயர்நீதிமன்றம் நிறுத்தி வைத்தது, அது மாதிரி ஒரு சூழல் உருவாகிடும்னு முதல்வரும் சொல்கிறாரு, சட்ட அமைச்சரும் சொல்கிறார். 2008 புள்ளி விவரங்கள் சேகரிப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு மாநில அரசு அதில் சொல்லப்பட்டிருக்கிற 2வது பிரிவு 3வது பத்தியில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மாநில அரசு தேவைப்பட்டால் எடுக்கலாம் என்று சொல்லியிருக்கிறது. எனவே அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஏறத்தாழ 78-80 ஆண்டுகளாக எடுக்கப்படாத அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை ஒரு மாநில அரசு எடுத்துட முடியும். 9 மாநில அரசு அறிவித்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு அரசு அந்த பாலை மத்திய அரசிடம் சொல்லுவதும் அதை தள்ளிவிடுவதும் அது எங்களுக்கு பொறுப்பில்லை, எடுத்தாலும் கூட அது நல்லன்வாய்டு ஆகிடும் என்று சொல்வதெல்லாம் அது உண்மைக்கு மாற்றமானது. எனவே தமிழக அரசு இந்த விஷயத்தில் தன்னுடைய சட்டமன்றத்தையும் தமிழக மக்களையும் ஏமாற்றுவதை முதல்ல கைவிட வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக தொடங்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையிலான அந்த பலன்கள் அந்தந்த குறிப்பிட்ட சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு கேட்கிற, கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு கேட்கிற எல்லா சமூகங்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்பட வேண்டும். அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த செயற்குழுவின் வாயிலாக நாங்கள் அளிக்கிறோம். 3வதாக நெல்லை மாவட்டத்தில் மாஞ்சோலை ஏறத்தாழ 100 வருடங்களாக இயங்கி வருகிற மாஞ்சோலையில் இருக்கிற அந்த தேயிலை தோட்ட அந்த நிறுவனம் இப்பொழுது தன்னுடைய ஒப்பந்தத்தை முடிக்கவிருக்கிறது. 2028 முடிக்க போகிறாங்க. அப்போ அதற்கு முன்பாகவே இப்பொழுதே தமிழக அரசுடைய உதவியோடு, காவல்துறை உதவியோடு அங்கே இருக்கிற மக்களை அப்புறப்படுத்துகிற முயற்சிகள் நடக்கிறது. 3 தலைமுறையாக வேலை செஞ்சுருக்கிறாங்க. வெறும் காடாக இருந்துச்சு. அந்த காடை இப்பொழுது திருத்தி ஒரு தேயிலை தோட்டமாக ஆக்கி ஒரு வருமானமிக்க தொழிலாக மாற்றியிருக்கிற அந்த மக்களுக்கு வெறும் 2,80,000 ரூபாயை அவங்க கையில் கொடுத்து அவங்கள அங்கேருந்து அப்படியே அப்புறப்படுத்துகிற இந்த நடவடிக்கை வன்மையான சட்டவிரோத நடவடிக்கை. இது மனித உரிமைகளுக்கு எதிரான நடவடிக்கை. ஒரு சமூக நீதி அரசு இந்த நடவடிக்கைகளுக்கு துணை போகக்கூடாது என்று நாங்கள் கோரிக்கை விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நான் நேரடியாக போய் மாஞ்சோலை நேரடியாக பார்வையிட்டேன். அந்த மக்களுடைய கண்ணீர், கணவன் இல்லாமல் மனைவி மட்டும் இருக்கிறாங்க. அவங்களை அங்கேருந்து அப்புறப்படுத்தினா என்ன செய்வதென்றே தெரியல. இந்த 2,80,000 வச்சு நாங்கள் என்ன செய்வதென்றே தெரியல என்று திணறுகிறார்கள். எனவே எஸ்டிபி கட்சியுடைய கோரிக்கை, தமிழக அரசுடைய டான்டி நிறுவனம் மூலமாக அங்கு இருக்கிற அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்திட வேண்டும். அந்த மக்களுக்கு பணி வழங்கிட வேண்டும். அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்திடக்கூடாது. அதற்கு தேவையான அந்த கால அளவு வரை அவர்களுக்கு வேலை வழங்க வேண்டும், குடிநீர் வழங்க வேண்டும், சம்பளம் வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு அதை மீறி அவர்களை மாஞ்சோலையிலிருந்து அப்புறப்படுத்தியே தீர வேண்டும் என்றால் அங்கே இருக்கிற அந்த பர்மா பாம்பே ட்ரேடிங் கார்பரேஷன் பிபிடிசிங்கிற அந்த நிறுவனம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 கோடி ரூபாய், ஏறத்தாழ 3 தலைமுறையாக இருந்திருக்கிறாங்க, 1 கோடி ரூபாய் நிவாரணத்தை அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். 4வதாக நீட்டு தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்கணும்னு சொல்லி பல போராட்டங்கள் நடத்தியாச்சு. ஆனால் இன்றைக்கு வரை கருணையற்ற மக்கள் விரோத பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு வரை இறங்கி வருவதற்கு தயாராக இல்லை. எனவே ஒரு மிகப்பெரிய சமூக நீதி போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு ஏழை மக்களுடைய எதிர்கால மருத்துவ கல்லூரி கனவை இன்றைக்கு இல்லாமலாக்குகிற, சிதைக்கிற இந்த நீட்டு தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களித்திட வேண்டும். அதற்கான சட்ட போராட்டங்களை நடத்திட வேண்டும். இன்றைக்கு தனியார் நிறுவனங்கள் இன்றைக்கு கொளிக்கிற ஒரு தொழிலாக இன்றைக்கு இந்த தொழில் மாறி போயிருக்கிறது. இதை எல்லாவற்றையும் இல்லாமலாக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கல்விக் கொள்கை வேணும். அந்த தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கிற அந்த கல்விக் கொள்கையை வருஷந்தோறும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அதை கொண்டு வரவே இல்லை. எனவே ஒரு போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசினுடைய கல்விக் கொள்கையை உடனடியாக கொண்டு வருவதோடு நீட்டு தேர்விலிருந்து அல்லது நீட்டு ஒழிப்பு நடவடிக்கைக்கு தீவிரமான போர்க்கால நடவடிக்கைகளை தமிழக அரசும் தமிழக மக்களும் எடுத்திட வேண்டும். ஒன்றிய அரசு மாணவர்கள் அனுதினமும் இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்டிருக்கிற
ஆபத்தான இந்த நீட்டு சட்டத்தை ஒழித்திட வேண்டும், ரத்து செய்திட வேண்டும் என்ற கோரிக்கையை இப்பொழுது நாங்கள் முன்வைக்கிறோம். கடைசியாக இறுதியாக தமிழ்நாட்டில் திமுக அரசு பொறுப்பேற்பதற்கு முன்பாக நாங்கள் 3.5 லட்சம் அரசு வேலை காலி பணியிடங்கள் இருக்கிறது, அதில் நாங்கள் 2 லட்சத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம், நாங்கள் பணியிடத்தை நிரப்புவோம்னு வாக்குறுதி அளித்தாங்க. கடந்த சுதந்திர தின உரையின் பொழுது கூட 55,000 பணியிடங்கள் நிரப்பப்படும்னு தமிழக முதல்வர் சொன்னார். ஆனால் இதுவரைக்கும் 3.5 லட்சமாக இருந்த காலி பணியிடங்கள் இப்பொழுது 5 லட்சமாக உயர்ந்திருக்கிறது. 5 லட்சமாக உயர்ந்திருக்கிற இந்த தருணத்திலையும் கூட இதுவரைக்கும் 65,000 காலி பணியிடங்கள் தான் 3 வருடங்களாக திமுக அரசால் இப்பொழுது அங்கே அங்கே அமர்த்தப்பட்டிருக்கிறது, நிரப்பப்பட்டிருக்கிறது. இப்போ 3.5 லட்சம் இப்போ 5 லட்சமாக இப்போ வந்து கூடிடுச்சு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. நேற்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் 110 விதிகளின் கீழே நாங்கள் வந்து 55,000 பணியிடங்களை 75,000 பணியிடங்களை நிரப்பப் போகிறோம்னு தமிழக முதல்வர் அறிவிச்சிருக்கிறார். இது யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி. எனவே விரைந்து திமுக அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தபடி 2 லட்சம் பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுத்துட வேண்டும். இல்லைன்னா அரசு எந்திரம் ஸ்தம்பிச்சிடும். இன்றைக்கும் பல பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் இல்லை, அங்கே வாட்ச்மேன் இல்லை, அதுபோல் பல நிறுவனங்களில் கல்லூரிகளில் பேராசிரியர் இல்லை. மிகப்பெரிய பழு சுமையோடு இன்றைக்கு வந்து அரசு அதிகாரிகள் வேலை செஞ்சுட்ருக்காங்க. இதிலிருந்தெல்லாம் ஒரு நிவாரணம் வேண்டும் என்று சொன்னால் காலி பணியிடங்கள் போர்க்கால அடிப்படையில் தமிழக அரசால் நிரப்பப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். இந்த கோரிக்கையெல்லாம் முன்வச்சு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்று சொன்னால் தமிழக அரசு பொறுப்பேற்கும் பொழுது வருஷந்தோறும் நாங்கள் 180 நாள் சட்டமன்றத்தை நாங்கள் நடத்துவோம்னு சொன்னாங்க. ஆனால் 122 நாள் தான் வருஷந்தோறும் நடத்துகிறாங்க. அதிலும் கூட அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனைக்காக கோரிக்கை எழுப்புனா, கேள்வி எழுப்புனா அதெல்லாம் வந்து கிண்டல் செய்கிற போக்கு இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்திருக்கிறது. வேல்முருகன் என்கின்ற சட்டமன்றத்துடைய உறுப்பினர் தோழர் அவர்கள் வெளியில் வந்து பத்திரிகையில் இதை ஊடகத்திலே பேசியிருக்கிறாங்க, சபாநாயகருடைய நடவடிக்கையை பற்றி பேசியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற மூத்த அமைச்சர்களை அவை முன்னவரே வந்து கிண்டல் பண்ணுறாங்க. சிறையை பற்றி பேச முடியல, அங்கே நடக்கிற கொடுமைகளை பற்றி பேச முடியல என்பதாக சொல்லி சுட்டி காட்டி பேசியிருக்கிறார். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அங்கே சட்டமன்றத்தில் கள்ளக்குறிச்சி மரணங்களை பற்றி பேச வேண்டும் என்று நேரம் ஒதுக்க சொன்ன பொழுது அவர்களுக்கு அதற்கான நேரத்தை தராமல் இன்றைக்கு எல்லோரையும் கூட்டத்தொடர் முடியும் வரை ஒரு ஜனநாயக விரோத அடிப்படையில் இன்றைக்கு அவர்களை வந்து சஸ்பெண்ட் செய்திருக்கிறாங்க. எனவே தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இன்றைக்கு ஜனநாயகம் கேள்விக்குறியாக இருக்கிற ஆபத்தான சூழலில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எனவே 7.5 கோடி தமிழர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற மன்றமாக தமிழக சட்டமன்றம் மாற வேண்டும். அதற்கான அனுமதியை தமிழக அரசு தர வேண்டும். ஜனநாயக அடிப்படையில் அங்கே நடக்கிற நடவடிக்கைகளுக்கு மதிப்பளித்திட வேண்டும். அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்திட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசுக்கு நாங்கள் முன்வைக்கிறோம். அதான் சஸ்பென்ஷன் தவறுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு ஜனநாயக அடிப்படையிலான அரசுன்னு சொல்லக்கூடிய அரசு, நாங்கள் வந்து சமூக நீதி பேசுகிறோம்னு சொல்கிறவங்க எதிர்குறல்களை வந்து முடக்குவதற்கும் இது ஒன்றிய அரசினுடைய பாராளுமன்ற நடவடிக்கைகளுக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. என்னதான் சொன்னாலும் மக்கள் பிரதிநிதி பிரச்சனை தான் பேசுகிறாங்க, இல்லாத ஒன்றை பேசலை. கள்ளக்குறிச்சி மரணம் என்பது ஒரு அதிதீவிரமான பிரச்சனை. அந்த அதிதீவிரமான பிரச்சனைக்கு தமிழக சட்டமன்றம் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு, முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகிறார். அங்கே இருக்கிற உறுப்பினர்கள்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அதை மதிக்காமல் அவர்களை வந்து ஏதோ கலவரத்தை உண்டு பண்ணுறாங்கங்கிற வார்த்தைகளையும் ஒருமையிலையும் வந்து அங்கே வந்து அந்த பேச்சுக்கள் எல்லாம் மிகவும் தவறான ஒன்று. அந்த அடிப்படையில் அவர்கள் வெளிநடப்பு செய்தவங்களை இன்றைக்கு கூட்டத்தொடர் முழுவதுமே சஸ்பெண்ட் செய்துட்டு இன்றைக்கி ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் மட்டும் இருந்து இன்றைக்கி சட்டங்களெல்லாம் அங்கே நிறைவேற்றுகிறோம்னு சொல்லுவதில் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு என்ன பெருமை இருக்குது? வாதம் எதிர்வாதம் இரண்டையும் வச்சு தானுங்க முடிவெடுக்கிறதானுங்க சட்டமன்றம். வெறுமனே ஒரே ஆளுங்கட்சி உறுப்பினர்களாக இருந்து பேசினாங்கன்னா அந்த சட்டமன்றத்தில் எங்கே ஜனநாயகம் இருக்கிறது என்று சொல்ல முடியும். எனவே இந்த நடவடிக்கை ஜனநாயக விரோத நடவடிக்கை, அது தவிர்க்கப்பட வேண்டும். வரக்கூடிய காலங்களில் எந்த எதிர்கட்சி உறுப்பினர்களாக இருந்தால் ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கே பிரச்சனை இருக்குது. தோழர் வேல்முருகன் போய் நியாயமான ஒரு கேள்வியை கேட்க முடியல, அதுக்கே நெருக்கடி இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எனவே இதெல்லாம் வரக்கூடிய காலத்தில் தவிர்க்கப்பட வேண்டும். அது எடிங்க தானே முடிவு பண்ண முடியும். அந்த விஷயத்தை யாரிடத்துல ஆதரவு கேட்டாலுமே அந்த கட்சிகள் அதை முடிவு பண்ணணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள்
விக்கிரவாண்டி தேர்தலை வந்து நாங்கள் வந்து புறக்கணிப்பதாக சொல்லி நாங்களும் அறிக்கை அளிச்சிருக்கிறோம். ஏன்னா ஒரு ஒரு நல்ல முறையிலான ஆளுங்கட்சியினுடைய அராஜகம், ஆளுங்கட்சியினுடைய பணபலம், ஏற்கனவே என்ன நடந்துச்சோ பாராளுமன்ற தேர்தலில் பணநாயகம் எந்த அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் வந்து அங்கே நடைபெற்றது என்பதெல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். அதான் அதிமுக அதை அதுக்கான முடிவை அவங்க எடுக்கணும். அது எப்படி சொல்ல முடியாது? அந்த கட்சிக்கு என்ன நம்ம சொல்ல முடியும்? கட்சி எல்லாரும் சொல்லலாம். அது எப்படி ஒரு கட்சி வந்து இதை எதிர்த்து அறிக்கை கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து இங்கே ஒழுங்கான முறையில் தேர்தல் நடக்காதுன்னு சொல்லி நாங்கள் வந்து வலுவாக அதை எதிர்க்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அதை வந்து அது அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, எங்களுக்கு சாதகமாக இருக்குன்னா அது அவங்களுடைய கற்பனை. நான் எப்படி அது புறக்கணிச்சது அவங்க பலவீனத்தை காட்டுது. தொடர்ச்சியாக தோற்றுட்டு இருக்காங்க, இந்த தடவை தோற்றுருவாங்கிறதுனால புறக்கணிச்சிட்டாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. பரவாயில்ல, எல்லாம் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் அவங்க தெளிவாக அதுக்கான காரணத்தை அவங்க தானே சொல்ல முடியும். அவங்க தெளிவாக காரணம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த காரணம் கூட்டணியில் இருந்தீங்க, அப்புறம் நீங்கள் சொல்லியிருக்கலாம் இல்லை கட்சி போட்டியிடுறது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அதான் அது போட்டியிடணுமா வேண்டாமா என்ன செய்ய வேண்டும்ங்கிறது அந்தந்த தேர்தலை அனுசரித்து ஒரு முடிவு எடுப்பாங்க. இந்த தேர்தலில் ஒரு மாதத்துக்கு முன்னால் தான் தேர்தல் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இடைத்தேர்தல் வருகிறது. என்ன நடக்குங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் பாராளுமன்ற தேர்தல் எப்படி நடந்தது என்பது தெரியும். அப்போ இந்த இதெல்லாம் வச்சுட்டு ஒரு நியாயமான ஒரு தேர்தல் நடைபெறுவதற்கு ஆளுங்கட்சி அனுமதிக்காது என்பதெல்லாம் தெரிஞ்ச பின்னால் தான் அந்த தேர்தல் அங்கே புறக்கணிக்கிறோம்னு நாங்களும் சொல்லியிருக்கோம். அதே காரணத்தை சொல்லியிருக்கிறோம். எனவே அது முறையானபடி அந்த தேர்தல் வந்து இப்பொழுது நடக்காதனால புறக்கணிக்கிறதா அறிவிச்சிருக்கிறோம். அது அந்த தேர்தல் சூழலை அனுசரித்து ஒரு கட்சிகளும் எடுக்கிற முடியும். அதான் போன தேர்தல் வந்து ஏற்கனவே ஒன்றிய அரசினுடைய ஒரு பகுதியாக அதான் நாங்கள் அதையும் சேர்த்தே தான் அந்த ரிசல்ட்டை சொல்லியிருக்கோம். இல்லை, தேர்தலை எதிர்கொண்ட தேர்தல் வந்துருச்சு, தேர்தல் நடக்கலை. 2-2.5 வருஷம் கழித்து ஒரு பொது தேர்தல் நடக்க அந்த பொது தேர்தல் மொத்தத்தையும் நாங்கள் புறக்கணிக்கிறோன்னு சொல்ல முடியாது. ஒரு பொது தேர்தலுக்கும் ஒரு இடைத்தேர்தலுக்கும் வித்தியாசம் இருக்குது. எல்லா இடைத்தேர்தலும் எப்படி நடக்குங்கிறதும் உங்களுக்கும் தெரியும். எனவே இந்த அடிப்படையில் இந்த பொது தேர்தலை எதிர்கொண்டோம். அதுலேயும் கூட அந்த பொது தேர்தலில் கூட எல்லா இடங்கள்லையும் பண விநியோகம் முறைகேடுகள் நடக்குதுன்னு சொல்லும்போது கூட தேர்தல் கமிஷன் வந்து அது ஒரு சார்பாக தான் நாங்கள் வந்து இருந்தது. அது எல்லா இடங்களிலும் எல்லா பத்திரிகையிலும் வந்த செய்திகள் தானே எவ்வளவு பணங்கள் வந்து பிடிக்கப்பட்டது. எனவே இதெல்லாம் அந்த பொது தேர்தல் நடக்கிற விஷயம். இடைத்தேர்தல் முழுக்க ஒரு வார்டிலையும் அமைச்சர் எல்லாரும் நின்று ஃபுல்லாக ஓட்டர்களை வாக்காளர்களை ஃபுல்லாக எல்லாம் கண்காணித்து கொண்டு ஃபுல்லாக நடக்கும் பொழுது அதில் பலவிதமான விதிமீறல்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதான் நீங்கள் வந்து ஒன்றிய அரசுடைய விசாரணை அமைப்பு தான் வந்து சிறப்பாக செயல்படும், மாநில அரசுடைய விசாரணை அமைப்பு வந்து சரியான விசாரணை செய்யாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி வந்து சிபிஐ விசாரணை கேட்கிறாரு. நீங்கள் வந்து ஒன்றிய அரசுடைய விசாரணை அமைப்பு பக்கம் இருக்கிறீங்களா, தமிழ்நாடு அரசுடைய விசாரணை பக்கம்? அதாவது இதில் யார் விசாரிக்கணுங்கிறது அல்ல விஷயம். எடப்பாடியோட கோரிக்கையை பற்றி நான் தெளிவாக தான் கேட்குறேன். அதான் நானும் கேட்குறேன். அந்த கோரிக்கையை நாங்களும் ஆதரிச்சிருக்கோம். நாங்களும் அந்த கோரிக்கையை ஆதரிச்சிருக்கிறோம். நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்துற கள்ளக்குறிச்சி மரணங்களுக்கு நீதி வேண்டி நடக்கிற ஒரு போராட்டம். அது சிபிஐயில் வாங்கலாம் அல்லது சிபிசிஐடியில் வாங்கலாம். அதான் சொல்ல நீங்கள் சொல்ல வரது நான் சொல்ல வரேன். நாங்கள் சொல்ல வர்றது எங்களுடைய பார்வை என்பது வந்து எந்த விசாரணை நிறுவனம் என்பதை தாண்டி இதுக்கு முதல்ல தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும். அதான் முக்கியமானது. மனம் திறந்து பொறுப்பேற்கல இல்லைங்க. இப்போ ஆமாங்க தவறு நடந்திருக்குது, நாங்கள் காரணம் 14,000 வழக்கு போட்டிருக்கிறோன்னு சொல்கிறாங்க. 14,000 வழக்குங்கிறது சும்மா வாங்க. ஒரு வழக்கு 2 வழக்கா? 14,000 வழக்குனா எவ்வளவு கள்ளச்சாராய மரணங்கள் வருஷத்துக்கு நடந்திருக்கணும். அப்போ அவ்வளவு சீரியஸாக இருக்கிற விஷயத்தில் தமிழ்நாடு அரசு அசால்ட்டாக இருந்தது உண்மைதான். அது ஏதோ எஸ்பியினுடைய பொறுப்பு, அது கலெக்டருடைய பொறுப்புன்னு ஒதுக்குறது அல்ல. மொத்தத்தில் இந்த கள்ளச்சாராய மரணங்கள் தமிழக அரசினுடைய நிர்வாகத்திறன் எந்திரம் வந்து செயலற்று போயிருக்குங்கிறத நீங்கள் மனம் திறந்து பேசுங்கன்னு தான் சொல்கிறோம். அப்படி வந்திருந்தா அதை பற்றி இன்றைக்கி எல்லோரும் வந்து பேசலாம். இன்றைக்கி அப்படி இல்லாத ரீதியில் போன வருஷம் உள்ள சிபிசிஐடி வழக்கு என்னாச்சு? போன மரக்காணம் சம்பவத்தில் சிபிசிஐடி தானே போட்டாங்க. என்ன நடந்துச்சு? நான் எக்ஸாம்பிள் சொல்ல வரேன். உண்மை வெளியே வரணும். உண்மை வெளியே வர்றதுக்கு அதிமுகவுடைய பார்வை சிபிஐ வர வேண்டும் என்று சொல்லுங்கள். சிபிஐ வந்தால் சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் தொடர்ந்து எப்பொழுதுமே ஒன்றிய அரசுடைய எல்லா நிறுவனங்களும் ஒன்றிய அரசின் கைப்பாவையாக இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் என்ஐஏ இது வரைக்கும் நாங்கள் வந்து அதோடைய விசாரணை அமைப்புகளை கேள்விக்குறியாக்கியிருக்கோம். அதுபோல் இடியினுடைய நடவடிக்கைகளை ஐடியினுடைய கேள்விக்குறியாக்கியிருக்கோம். இந்த நிலையில் அதிமுகவுடைய பார்வை சிபிஐ வேணும் என்று சொல்லுகிறார். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசுடைய ஃபெயிலியரை ஒத்துக்கிறது தான் முதல் முக்கியமான விஷயம். அதையே நீங்கள் இது வரைக்கும் செய்யலைங்கிற கேள்விகளை தான் நாங்கள் வந்து முன்வைக்கிறோம். எடப்பாடி முழு பொறுப்பேற்றுட்டாருன்னா அதாங்க, அதாவது நாங்கள் இப்போ உள்ள விஷயத்தை தானே சொல்கிறோம். இன்னைக்கு என்ன நடந்துச்சோ
ஏங்க அது என்ன தவறோ நாங்கள் எந்த தவறுகளையும் நாங்கள் வந்து இல்லை அது தவறு இல்லை இது சரி நான் சொல்ல தயாரில்லை. நான் கடந்த காலங்களில் இருக்கிற திமுக அரசினுடைய நடவடிக்கையில் கோயம்புத்தூர் கலவரங்களுக்கு அவங்க பொறுப்பெடுத்துட்டாங்களா? கோயம்புத்தூரில் 19 பேர் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல அதே தான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் சொல்கிற அதே கேள்வியில் தான் நான் சொல்கிறேன். நான் எந்த விஷயத்திலையும் இதை பொறுப்பேற்கவில்லை என்கின்ற கடந்த கால விஷயங்களை நியாயப்படுத்தவோ தவறாக சொல்லவோ குற்றம் சொல்லவோ நான் வரல. இன்றைக்கு நம்ம கண் முன்னால் இது எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம், அதைத்தான் நான் சீரியஸாக சொல்லுவேன். இந்த விஷயத்தில் நீங்கள் பொறுப்பேற்கலைன்னு சொன்னால் எப்படி நீங்கள் வந்து திறந்த விசாரணை நடத்துவீங்க? கள்ளச்சாராயத்துக்கு மெத்தனால் கொண்டு வந்து ஆந்திராலேருந்து கொண்டு வந்தாங்க, பாண்டிச்சேரியிலேருந்து கொண்டு வந்தாங்க நீங்கள் சொல்கிறீங்கல்ல. அப்போ அது பாண்டிச்சேரியிலேருந்து வந்துச்சு, ஆந்திராலேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் தமிழக அரசு காவல்துறை மீறி எப்படி வந்திருக்க முடியும்? இதுக்குன்னு ஒரு துறை வேறு வச்சுருக்கிறீங்கல்ல, மதுவிலக்கு துறைன்னு ஒரு துறை வச்சுருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் விசாரணை அமைப்புகள் அதையெல்லாம் தாண்டி இந்த இடத்திற்கு ஒரு அரசு வந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அடுத்த விஷயம் இனி வந்து நடக்காத அந்த குற்றங்கள் இனி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை நோக்கி போவாங்கன்னு சொல்கிறோம். ஒரு ஜனநாயக அரசாக செய்ய வேண்டிய விஷயங்களை முதல்ல ஏற்றுக்கணும். இரண்டாவது அதை பற்றி நம்ம வந்து பேச வேண்டுமோ அதை இப்போ பேசலை என்பதை தான் இப்போ நாங்கள் திரும்ப சொல்லலை. நான் எந்த அரசியல் கட்சி சார்பாகவும் நின்று நான் பேசுகிறேன், நான் மக்களின் சார்பாக நின்று பேசுகிறேன். இது வந்து யாரும் சாகக்கூடாது. எந்த கட்சிக்காரங்க செய்தாலும் எந்த கட்சிக்காரங்க இறந்தாலும் தவறு இல்லையா? அப்படி இல்லை. யார் ஒரு மனிதன் என்கின்ற நிலையில் இந்த நாகரிக சமூகத்திற்கு இது ஒரு இழுக்கு இது வந்து அந்த இழுக்கு அதுவும் வந்து மெத்தனால் குடித்து வந்து இறந்து போகிற அளவிற்கு, அதுவும் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கருணாபுரத்துக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை, ஒரு காம்பவுண்டு தான் எல்லாத்தையும் பிரிக்குது. அப்போ எந்த அளவுக்கு எந்திரம் தோற்று போயிருக்குது. அரசு நினைக்காமல் இருந்திருந்தா, அரசு தடுத்திருந்தா வந்திருக்காது இல்லை. எனவே இதில் வந்து நம்ம பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை. அதில் ரொம்ப சீரியஸாக இந்த விஷயத்தில் நம்ம எல்லோரும் வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்குது. பூரண மதிவிலக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க. வரக்கூடிய தேர்தலில் பூரண மதிவிலக்கு எல்லா தேர்தல்கள்லையும் நாங்களும் அதே அறிக்கையை தான் கொடுத்துட்டே இருக்கிறோம். பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று சொல்கிறோம். இன்றைக்கும் இல்லை, எப்பொழுதும் வலியுறுத்துவோம். ஒரே ஒரு கோரிக்கையை வச்சு மட்டும் ஒரு தேர்தலை எதிர்கொள்ள முடியாது. வேறு பூரண மதுவிலக்கை தவிர தமிழ்நாட்டில் வேறு பிரச்சனை இல்லையா? லஞ்சம், லாவணியம், ஊழல், அரசு நிலம், சீர்கேடு எத்தனையோ இருக்கிறது. எனவே எல்லா விஷயங்களுக்கும் சேர்த்து தான் ஒரு தேர்தல் நிலைப்பாடு எடுப்போம். ஆனால் எங்களுக்கு ப்ரையாரிட்டியாக இருக்கிறது பூரண மதுவிலக்காக. ஏன்னா எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையிலே ஒன்று, ஒரு எங்கள் கட்சியில் உறுப்பினராக வேண்டும் என்று சொன்னால் அவர் மதுவிலிருந்து தள்ளியவராக இருக்க வேண்டும். எனவே அந்த கோரிக்கையை நிலைநிறுத்துகிற விதத்தில் தான் எங்களுடைய செயல்பாடுகள் வந்து அமையும். நடந்தால் நல்லது, அது வேறு விஷயம். அது ஒரு நல்ல காரியத்துக்காக, நல்ல விஷயத்துக்காக போராடுறாங்க. எனவே நாங்கள் எங்களுடைய ஆதரவு தரணும் அவர் அறிவிச்சிருக்கிறார். அது நல்ல விஷயம் தானே. ஒரு தவறை கண்டித்து எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்று நம்ம எல்லோரும் ஆசைப்படுறோம். அந்த வகையில் அந்த ஆதரவு வந்து நல்ல ஒரு முன்னோட்டமாக அதை வந்து பார்க்கும். தேங்க்யூ, மிக்க நன்றி. தேங்க்யூ. மணி என்னாச்சு கரெக்டாக? மணி